ஒரு அருமையான ஒரு நூலை அசீப் கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாரும் படிக்கணும் நினைக்கிறேன். இது ஒரு திரைக்கதை நூலா மட்டும் நீங்க பார்க்க வேண்டியதில்லை. இதுக்கு 2008 2009 காலகட்டம், போர் நடந்த காலகட்டத்துல இருந்த தமிழ்நாட்டினுடைய சூழலை பதிவு செய்திருக்கிறார். அந்த சமயத்துல இருந்த இளைஞர்கள் எப்படி ஒரு பெரும் துயரத்தை தடுத்து நிறுத்துவதற்காக போராடினார்கள், அங்கலாய்த்தார்கள், என்னவெல்லாம் முயற்சிகளை முன்னெடுத்தார்கள் என்பதையெல்லாம் அந்த நூல்ல எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு ஆவணமாக இருக்கிறது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கற்பனை சார்ந்த காட்சிகளை தவிர பெரும்பாலான காட்சிகளில் நானும் இருந்திருக்கின்றேன். அப்படியான தோழர் எழிலனும் இருந்திருக்கிறார். அந்த சூழலிலே தோழர் அமீர் அவர்களும் சிறையில இருந்திருக்கிறார். இப்படியான அது நம்ம பதிவு செய்யாமலேயே விவாதிக்காமலே கடந்து போன காலகட்டமாக நமக்கு 2008 2009 காலகட்டம் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய 1965க்கு பின்னாடி, மொழிப்போருக்கு பின்னாடி ரொம்ப தீவிரமாக தமிழ்நாடு இயங்கிய காலகட்டம் 2008 2009. ஆனால் மொழிப்போர் நம்மளுக்கு ஒரு தீர்வை கொடுத்தது, ஒரு அரசியலை கொடுத்தது, ஒரு எதிர்காலத்தை கொடுத்தது. ஆனா 2009 நம்மளுக்கு ஒரு பேர் அழிவை நம்ம எதிர்கொண்டதுனால அந்த 2009 நம்ம எதை உருவாக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்மளால பேச முடியாத சூழல் இருந்தது. அதற்கு பின்னாடி 2009க்கு பின்னாடி எந்த அரசியல் உருவாகி இருக்க வேண்டுமோ அந்த அரசியல் உருவாவதற்கான பின்புலங்கள் இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் எழிலன் அவர்கள் சொன்னாங்க. ஒரு சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு இல்ல, கமாண்ட் சென்டர்ஸ் இல்ல, ஒரு மையம் இல்லாமல் போன உடனே அது ஒரு போலியான ஒரு அரசியல் தளம் இந்த இடத்தை நிரப்புது. 2009 இருந்த எழுச்சியான ஒரு தமிழ் சூழல் அதற்கு அடுத்து டிரான்சிஷன் ஆகிறது காலகட்டத்துல அது ஒரு தவறான நபர்களின் கையால கொண்டு போகப்பட்டு கோமாளிகளால் நடத்தப்பட்டு இன்றைக்கு அது நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக மாற்றப்பட்ட பெருந்துயரத்தை விட்னஸ் பண்ணவர்களாக நாங்களாம் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். நாமெல்லாம் அதுல விட்னஸ் பண்ணவர்களாக இருக்கிறோம். இதுல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில இப்ப தோழர் எழிலன் நான் அந்த சமயத்துல நான் பார்த்திருக்கின்றேன். தோழர் அசீஃபை சரியாக சொல்லணும்னா ஒரு உயர் நீதிமன்றத்தில் நான் அசீஃபை முதல்ல சந்திச்சேன். 2009 ஆரம்ப காலகட்டம், முத்துக்குமாரனுடைய மரணத்திற்கு பிறகு நான் அவரை சந்திச்ச காலகட்டம். அப்ப அந்த காலகட்டத்தை தான் அவர் பதிவு செய்த. அந்த காலகட்டத்தில் அமீர் அவர்கள் சிறையில இருந்திருக்கிறார். இப்படி ஒரு சூழலை தான் பதிவு பண்ணி அந்த சமயத்துல தமிழ்நாடு அரசியல் எவ்வளவு பலவீனமாக இருந்தது அப்படிங்கறது நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஒரு இனப்படுகொலையை தடுக்க நம்மளால முடியல. 2009 நடந்த இனப்படுகொலையை தடுக்க முடியாத ஒரு பெரும் சமூகமாக தமிழ்நாடு இருந்தது. தமிழ்நாட்டுல அன்னைக்கு இந்திய அளவுல நம்ம அரசியல்ல வலுவானவர்களாக இருந்தோம், பொருளாதாரத்துல வலுவானவர்களாக இருந்தோம். அன்றைக்கு ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கர் வாங்கிட்டு வந்தாரு. இப்படி எல்லாம் நடந்த சமயத்துல 1.5 லட்சம் பேர் கொலை பண்ணப்படுறத நம்மளால தடுத்து நிறுத்த முடியல. அப்படி ஒரு பலவீனமான நிலை 2008 2009 மட்டும் இல்லைங்க, இன்றைக்கும் அதான் நிலைமை தமிழ்நாட்டுல. அந்த நிலைமை மாறவே கிடையாது. தமிழ்நாட்டுல ஒரு வலுவான தமிழ் சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய கட்டமைப்பே உருவாகாத நிலை 17 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, திரும்ப திரும்ப உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நிலையை நம்ம இன்னும் அதுல நம்ம மீண்டெல்லாம் வரல. மறுபடியும் ஒரு நெருக்கடி வருகிறது அப்படின்னா நம்ம இன்னைக்கு 2009 எப்படிலாம் அல்லாடணுமோ, நானும் அசீஃபும் சொல்லணும்னா அன்றைக்கு போர் நிறுத்த சமயத்துல போர் நிறுத்தம் வேணுங்கிற இதுக்காக நடந்த பல்வேறு போராட்டங்களுக்கு ஓடி போய் நிற்போம். யார் நடத்தினாலும் சரி போய் நிற்போம், யார் நடத்தினாலும் போய் நிற்போம். என்ன தோரமா இருக்கும்னா, நேற்றுக்கு என்ன போராட்டத்துல கலந்துக்கிட்டோமோ அதுல அங்க எத்தனை பேரோ அதே ஆட்கள் தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு வந்திருப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க அந்த 4 நாள் நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு வந்திருப்பாங்க. அப்படி திரும்பி பார்த்தோம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு கோடிக்கணக்கில் ஓடிட்டு இருக்கும் அன்றாட வாழ்க்கையில. ஆனா அங்க ஒரு 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் செத்துக்கிட்டு இருக்க செய்தி நம்ம தெரிஞ்சு நம்மளால போய் சொல்ல முடியாத ஆற்றாங்க இருக்கும். நம்ம பாக்குறவங்க எல்லாம் பார்த்து நிறுத்தி இத்தனை மக்கள் சாகுறாங்கன்னு சொல்லலாம் போல தோணும். அப்ப பல்கலைக்கழகத்துல படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் சிலர் பேசுறது நான் கேட்டிருக்கோம். அந்த சமயத்துல அவங்க சொல்லுவாங்க, முதல் நாள் இரவு எங்களுக்கு போன் வந்தது, எங்களோட சொந்தக்காரங்க அடிபடுறத கேட்கிறோம், அவங்க அழுதுட்டே பேசுறாங்க, கூட இருந்தவங்க கொல்லப்பட்டாங்க, அவங்க பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி குண்டு விழுகிற சத்தம் எங்களுக்கு கேட்டுட்டே இருக்குது, எங்களால தூங்க முடியலன்னு சொல்லுவாங்க. அந்த துயரத்தை எடுத்துட்டு நம்ம போய் யார்கிட்ட போய் சொல்றது? எதை பத்தியுமே கவலைப்படாத தமிழ் சமூகம் அப்படியே இயங்கிட்டு இருக்கும். அன்றாட வாழ்க்கையில பொழுதுபோக்குல கிரிக்கெட்லயோ விழாக்கள்லயோ பொங்கல் விழாவிலோ இயங்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம தனிமைப்பட்டதாகவும் நம்ம ஏதோ ஒரு என்ன சொல்றது அந்த மனநிலை இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்நியப்படுதலை இன்னைக்கு வரைக்கும் நம்மளால புரிந்து கொள்ள முடியல. அது எப்படி நம்ம அந்த இடத்த நம்ம பெரிய ஒரு அழிவு நடந்து கொண்டிருக்கிறது.
அந்த அழிவு நடந்து கொண்டிருப்பதை தடுத்து நிறுத்தக்கூடிய வலிமையான ஒரு 7 கோடி பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த 7 கோடி பேருக்கு சொல்ல முடியாத நிலைமையில் நம்ம இருக்கிறோம். 7 கோடி பேரும் இதை பத்தி என்னன்னே தெரியாம தன் குழந்தையை தண்ணீரில் மூழ்கி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தெரியாத தாயை போல நம்ம அந்த தமிழ் சமூகம் அன்னைக்கு இருந்தது. 1.5 லட்சம் பேர் படுகொலை ஆனதுக்கு பிறகு நம்ம சின்ன பார்க்கும்போது நம்ம எதுவுமே மிச்சம் இல்லாம போயிருச்சு. அதுக்கு பின்னாடி நிறைய அந்த பற்றியான ஒரு ஒரு உண்மையான ஆழமான விவாதம் நடக்கல. உண்மையா சொல்ல போனா அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு திசையில போயிட்டோம். நானும் அசிபோ தோழர் எழிலனோ எல்லாரும் ஏதோ ஒரு வழியில போய் அந்த 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 பெயினோட தான் நாங்க இன்னைக்கு இருக்கிறோம். எங்களை இணைப்பது அந்த வழி, வேற ஒன்றும் இல்லை. வழிதான் எங்களை எல்லாம் இணைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த சமயத்தில் சரியா தப்பு அந்த அந்த சமயத்தில் நடந்த அரசியல் கோட்பாட்டு விவாதங்கள் இன்றைக்கு வரைக்கும் விவாதம் தொடரவும் இல்லை, நிறைவு பெறவும் இல்லை. அந்த விவாதத்தில் ஒவ்வொரு புள்ளியில நின்றுட்டு இருக்கிறோம். நிறைவு பெறாத புள்ளியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புள்ளியில நின்றுட்டு இருக்கிறோம். நான் சொல்லக்கூடியது அது என்னன்னா, அன்றைக்கு இந்த அழிவை தடுத்து நிறுத்துவதற்கான வழிமுறை என்ன, ஏன் தடுத்து நிறுத்த முடியாம போச்சு அப்படிங்கிறதுக்கான கேள்வி இன்னைக்கும் நம்மளுக்கு இருக்குது. இன்றைக்கும் நமக்கு இருக்குது. அந்த மாதிரி அழிவுக்கான தீர்வை கண்டுபிடிக்காத ஒரு நிலைமை நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கு இல்லைங்களா? இவ்வளவு பேர் கொலை பண்ணிட்டான், சரி, கொலை பண்ணவன நம்ம என்ன செஞ்சோம்? ஒண்ணும் செய்ய முடியல. அதுக்கு ஏதாவது செத்து போனவங்களுக்கு நீதி வாங்கணுமா? செய்ய முடியல. அப்ப 2009 கொலை நடந்த பொழுது தடுக்க முடியாத பலவீனம், அந்த கொலைக்கான நியாயத்தை வாங்குவதில் கூட அந்த நம்மளுக்கான பலவீனம் தொடர்ந்து கொண்டே இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் நம்ம பலவீனமானவர்களாகத்தான் இருக்கிறோமே ஒழிய, நாம் அந்த பெரும் இனப்படுகொலைக்கு பின்னாடி பலமானவர்களாக மாறுவதற்குரிய எந்த சிந்தனையையும் எந்தவித விவாதத்தையும் நடத்தாத ஒரு தமிழ் சமூகமாகவே நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அதுதான் இந்த புத்தகத்துல பல இடங்களை தெரிக்கிறது. ஈழம் சம்பந்தமாக பல்வேறு கேள்விகள், அதை கேள்விகளாக வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதுல எழுந்த கேள்விகளை அவர் அசைப் ரொம்ப நுணுக்கமாக எந்த தரப்பையும் அது ஒரு குற்றமாக அதை பார்த்து விடக்கூடாது என்பதில் கவனமாக அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு எழுத்து நடை அவருக்கு இதுல வாய்ப்பிருக்கிறது. இதுல ஆதிரியையும் நன்றாக தெரியும், இராவையும் எனக்கு நன்றாக தெரியும். இதுல இருக்கக்கூடிய அத்தனை கதாபாத்திரங்களையும் நன்றாகவே தெரியும். கிட்டத்தட்ட அது ஒரு விதமான அசீஃபினோட வாழ்க்கை வரலாறா கூட நான் பாக்குறேன். இதுல எல்லாருக்கும் ஆனாலும் அந்த துயரத்து நடுவில் ஒரு பூ பூத்திருக்கிறது. அது முன்னே சொல்ல போனா ஒரு காதலை வைத்து இந்த துயரத்தை அவர் விளக்கி எழுதியிருக்கிறார். அதை இவ்வளவு வழியோட அதை எழுதியிருப்பாருங்கிறத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடிகிறது. நான் எவ்வளவு பெரிய துயரம் என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. பல கேள்விகள் இந்த புத்தகத்துல எழுப்பப்படுகிறது. முதல் கேள்வியே இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட கதையை இந்தியாவிற்குள் திரைப்படமாக்க முடியாது என்கின்ற கேள்விதான். அதுக்கு பொருட்செலவு ஒரு பிரச்சனை கிடையாது. இதுக்கு முதலீடு செய்ய முடியாமல் எல்லாம் யாருமே கிடையாது. முதலீடு செய்ய விரும்புகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் முதலீடு செஞ்சா இந்த அரசாங்கம் அந்த படத்தை திரையிட விடுமா அப்படிங்கிற கேள்விக்காக தான் முதலீடு செய்யாம இருக்கிறாங்களே ஒழிய, அதனால் லாபம் வராது, பொருளை திரும்ப பெற முடியாதுங்கிற எண்ணம்லாம் இல்லை. இந்த தமிழ்நாடு ஈழம் குறித்து ஒரு படம் செய்கிறது என்றால், திரைப்படம் செய்கிறது என்றால், அது சர்வதேச படமாகத்தான் இருக்க முடியும். சர்வதேச அளவிலான ஒரு அப்பீல அந்த படத்துக்கு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இன்டர்நேஷனல் அப்பீலோட தான் மற்றது எல்லாமே ஒரு ரீஜனலா எடுத்துட்டு போயிடலாம். ஆனால் ஈழம் சம்பந்தமாக எடுக்கிறோம்னா அது ஒரு இன்டர்நேஷனல் அப்பீலோட, இன்டர்நேஷனல் டிஸ்கஷனோட போய் நிற்கும். தமிழ் சமூகம் சர்வதேச அளவிலான ஆடியன்ஸுக்கான ஒரு படத்தை, ஒரு அரசியலை கொடுக்கக்கூடிய இடம்தான் தமிழீழ அரசியல் போராட்ட வரலாறு. அந்த சர்வதேச தன்மையை அவர் இந்த புத்தகத்துல கொண்டு வந்திருக்கிறார். சர்வதேச தன்மையை இந்த புத்தகத்துல, ஈழத்தினோட சர்வதேச தன்மை இங்க அதிகமாக பேசப்பட்டதில்லை. நாங்க அதான் அதிகமா பேசிட்டே இருந்தோம். அது ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூவாகவும் நீங்க அதை பார்க்கணும் நாங்க பேசிட்டு இருந்தோம். அது ஒரு இம்பீரியலிஸ்ட் இஷ்யூ, ஒரு ஏகாதிபத்தியத்தினோட பிரச்சனையாகவும் பார்க்கணுங்கிறது நம்ம எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். ஒரு இன ரீதியான பிரச்சனையாகவும் அது இருந்தது. இப்படி பல்வேறு பிரச்சனைகளுடைய அடுக்காக தொகுப்பாக ஈழ பிரச்சனை நம்மளுக்கு இருந்தது. அதைத்தான் இதுல முன்வைக்கிறார் பல்வேறு விஷயங்கள். அதுல தமிழ்நாட்டுக்குள்ளர எவ்வாறு நம்ம வலிமை இல்லாமல், அரசியல் வலிமை இல்லாமல் இருந்தோம் அப்படிங்கிறத அவர் எழுப்பியிருக்கிறார். பெரிய அளவுக்கு யாரையுமே அவர் குறை சொல்லனாலும் எல்லாத்தோட பலவீனத்தையும் அவர் காமிச்சிருக்கிறார். எல்லாரோட பலவீனமும் அதுல வந்திருக்குது. உண்மையாலுமே ஒரு சுய விமர்சனமாவும் இந்த புத்தகத்தை நம்ம பத்தியான ஒரு சுய விமர்சனம் நம்மளுக்கு ஒண்ணு தேவைப்படுகிறது. நம்மளுக்கு என்ன நடந்ததுன்னா, அது 2009 இனப்படுகொலைக்கு
திமுக காரணம், காங்கிரஸ் காரணம் சொல்லிட்டு கடந்து போவதோட அது பிரச்சனையை முடிக்கக்கூடிய நிலைமை, கட்சி அரசியலாக முடிச்சு போகக்கூடிய நிலைமையில எங்களுக்கு உடன்பாடு நிலைமை கிடையாது. பல்வேறு காரணிகள் இருந்திருக்கின்றன. அந்த காரணிகளை குறித்து பேசணும். ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கு. ஆனால் அப்படியான ஒரு பேச்சே வரவிடாம ஒரு மொன்னையான, ஒரு கேலித்தன்மையான, ஒரு மலினப்படுத்தப்பட்ட அரசியல் இங்க சீமானால் முன்னெடுக்கப்பட்டது. நான் வெளிப்படை இனிமேல் மறைச்சு பூடமா பேசுறதுலாம் எனக்கு விருப்பமே கிடையாது. ஒரு அயோக்கியத்தனமான, நேர்மையற்ற, ஒரு துரோகத்தனமான ஒரு அரசியல் அவரால் 17 ஆண்டுகளாக முன்னெடுக்கப்பட்டது. இந்த அந்த பரப்புரையினால தமிழ்நாட்டில் எது விவாதத்திற்கு வர வேண்டுமோ அது விவாதத்துக்கு வரல. அதனால வரக்கூடிய பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் தமிழ் சமூகம் எதிர்கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய பாசிசத்துக்கு எதிராக அணி திரள வேண்டிய தமிழ் சமூகம், ஒரு இனப்படுகொலைக்கு எதிராக கட்சி கடந்து, மதம் கடந்து, சாதை கடந்து அணி திரள வேண்டிய ஒரு தமிழ் சமூகம் இன்றைக்கு அதெல்லாம் ஒரு பிளவு கூறுகளாக தமிழ் சமூகத்தை கூறுபடுத்தி நிறுத்தக்கூடிய ஒன்றை ஈழத்தினுடைய அரசியலாக வைத்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். எத்தனையோ பேசியிருக்கிறோம். இதுல அவர் சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள் எதுவுமே இந்த சமூகத்துல விவாதத்துக்கே வரல, எதுவுமே வரல. பல்வேறு ஆற்றாமையோடு நான் பேசுகின்றேன். இதுல ஒரு ஐநாவினுடைய மனித உரிமை அவையில் நடக்கக்கூடிய ஒரு விவாதத்தை குறித்து எழுதியிருப்பார். அதோட நேரடி விட்னஸ் நான் நேரடி விட்னஸ். நான் இது வரைக்கும் வெளியில சொல்லல. முதல் முறையாக ஐநாவினுடைய மனித உரிமை அவையில அந்த தீர்மானம் கொண்டு வருவதற்கு முன்பு அந்த அறிக்கையை வைத்து தமிழ் பிரதிநிதிகளிடத்துல ஒரு உள்ளரங்க கூட்டம் நடக்கிறது. ஒரு உள்ளரங்க கூட்டம், இந்த இன்டர்னல் பிரீஃபிங் சொல்லுவாங்க. யாரு விட்டுமோ, யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பாதிக்கப்பட்ட தரப்போடு ஐநாவினுடைய மனித உரிமை கமிஷனரினுடைய அலுவலக அதிகாரிகள் உட்கார்ந்து பேசுறாங்க. நாங்க இந்த தீர்வை முன்வைக்க போறோம், இந்த தீர்வு குறித்தான உங்க பார்வை என்னன்னு ஒரு இன்டர்னல் மீட்டிங் நடக்குது. நான் அந்த சமயத்துல சுவிட்சர்லாந்துல ஜூரிக் நகர்ல இருந்தேன். அந்த கூட்டத்துக்கான விவரம் அன்றைக்கு காலையில் 7 மணிக்கு கிடைக்குது. அவசர அவசரமா கிளம்பி அதுல ஒரு கேட் கிராஷிங் தான், அது உள்ள போறோம். அங்க அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் இருக்குது, இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, ஈழத்திலிருந்து இயங்குகின்ற இன்டர்நேஷனல் என்ஜிஓஸ் அல்லது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அது பிரெஞ்சு மொழியில நடத்தப்பட்டுச்சப்ப அந்த அறிக்கைகள் பிரெஞ்சு மொழியில இருந்து அதை எடுத்து கொஞ்சம் மொழிபெயர்த்தெல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது தமிழ் சமூகம் அது சொன்னா புரியுமா அப்படிங்கிற அளவுக்கு கூட தெரியல. என்னன்னா, அங்க நடந்தது இனப்படுகொலைன்னு அங்கீகரிக்கல ஐநா. ஆனால் அங்க பெரிய குற்றம் நடந்திருக்கிறது, அதற்கு ஒரு தீர்வு தரணும். அதை இலங்கை அரசே அந்த தீர்வு தர முடியாது. அப்படின்னா அதுக்கு ஒரு நீதிமன்றம் தேவை. நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒரு விசாரணை தேவை. அந்த விசாரணை யார் செய்கிறது அப்படின்னா ஒரு கலப்பு விசாரணை தேவை அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றதை பற்றி விசாரிப்பதற்கு யார் குற்றம் இழைத்தானோ அவனும் ஒரு சர்வதேச நாடும் சேர்ந்து விசாரணை நடத்த வேண்டும் என்று ஒரு தீர்வை முன்வைத்தார்கள். இப்படி ஒரு மெக்கானிசம் உலகத்துல எந்த வயலேஷன்ஸ்லயும் நடக்கல. உலகத்துல நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலைகள், மிகப்பெரிய மானுட அழிவுகளை கூட இந்த முறையை ஐநா முன்வைக்கவில்லை. நான் கேள்வி எழுப்பினேன். நீங்க இன்டர்னல் மெக்கானிசம் ஒரு ஹைபிரிட் இன்வெஸ்டிகேஷன் சொல்றீங்க, ஹைபிரிட் இன்வெஸ்டிகேஷன் எங்க நடந்திருக்குது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வயலேஷன்ஸ் கேட்டேன். நான் இந்த கேள்வி யாருமே கேட்கல தொடர். அங்க வந்திருந்த அம்னஸ்டி இன்டர்நேஷனலோ ஹியூமன் ரைட்ஸ் வாட்சோ யாருமே கேட்கல, நான் மட்டும்தான் கேட்டேன். இந்த மாதிரியான ஒரு வயலேஷனுக்கு ஹைபிரிட் இன்வெஸ்டிகேட்டிவ் மெக்கானிசம் உலகத்துல எங்க நடந்திருக்குன்னு அவங்க சொன்னாங்க. கம்போடியாவில நாங்க பண்ணிருக்கோம், ஈஸ்ட் திமோர்ல பண்ணிருக்கிறோம், கிழக்கு திமோரிலும் கம்போடியாவும் நாங்கள் இதை லாவோஸ்ல செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், ஈஸ்ட் திமோர்ல நீங்க செய்யறதுக்கு முன்னாடி ஈஸ்ட் திமோருக்கு, கிழக்கு திமோருக்கு இந்தோனேஷியாவிலிருந்து விடுதலை பெறுவதற்கான சுதந்திரமான வாக்கெடுப்பை நடத்திட்டு அதுக்கப்புறம் ஹைபிரிட் இன்வெஸ்டிகேஷன் கிழக்கு திமோர் அரசும் இந்தோனேஷியா அரசும் சேர்ந்து நடத்தின ஒரு ஹைபிரிட் மெக்கானிசம் வச்சிங்க. கம்போடியாவில தேசிய விடுதலை போராட்டம் நடக்கல. கம்போடியாவில் இருந்த ஒரு அரசாட்சி அவ்வளவு பெரிய அழிவு நடந்தது. அதனால இன்டர்னல் மெக்கானிசத்தை அந்த ஆட்சியை அகற்றி விட்டு புதிய ஆட்சி முறை கொண்டு அந்த ஆட்சி முறை அதற்கு முன்பிருந்த ஆட்சி முறையை நோக்கியான ஒரு ஹைபிரிட் மெக்கானிசத்துக்கு இன்டர்நேஷனல் மெக்கானிசத்தை வச்சிங்க. இவங்க பாதிக்கப்பட்ட தரப்புக்கு என்ன பாதுகாப்பை கொடுத்து ஹைபிரிட் மெக்கானிசம் வைக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். நான் இதை ஒரு அமைப்பு கூட கேட்கவில்லை, ஒரு அமைப்பு கூட கேட்கவில்லை. ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் முகத்திலேயோ அம்னஸ்டி இன்டர்நேஷனல் முகத்திலேயோ ஈயாடல. அவங்க இதை பத்தி கேட்க விரும்பல.
அவங்க அமெரிக்காவோட இன்டர்நேஷனல ஒரு இன்வெஸ்டிகேஷன் மெக்கானிசம் வேணும்னு மட்டும்தான் கேட்டாங்க. மெக்கானிசம் சொல்றதே தப்பு, இன்வெஸ்டிகேஷன் தான் வேணும், மெக்கானிசம் தேவையில்லை. இது ஒரு டெக்னிக்கலான ஒரு பிரச்சனையை நம்ம இங்க கையாண்டுட்டு இருக்கிறோம். இன்டர்நேஷனல் வேற, மல்டிநேஷனல் வேற. மல்டிநேஷனல் இன்வெஸ்டிகேஷன் சொன்னாங்க. மல்டிநேஷனல் பல நாடுகளை கூட்டு உட்கார வைக்கிறது, இன்டர்நேஷனல் சர்வதேசத்தை கூட்டு உட்கார வைக்கிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மல்டிநேஷனல் அவங்களுக்கு விருப்பப்பட்ட நாடுகள் எல்லாம் கூட்டு உட்கார வச்சு பாகிஸ்தானு, இஸ்ரேலு, அமெரிக்கா, பிரிட்டனு, இந்தியாவெல்லாம் சேர்ந்து இலங்கைக்கு அசஸ் பண்ணி ஒரு மல்டிநேஷனல் இன்வெஸ்டிகேஷன் நடத்தலாம் சொன்னான். மல்டிநேஷனல் இன்டர்நேஷனலா? இன்டர்நேஷனலா அதுல யார் வேணா வரலாம், பிரேசில் வரலாம், சவுத் ஆப்பிரிக்கா வரலாம். சவுத் ஆப்பிரிக்கா வந்து கடைசி வரைக்கும் விடுதலை புலிகளை பாதுகாப்பதற்காக எவ்வளவு முயற்சிகள் முன்னெடுத்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வரலாம். இப்படி இன்டர்நேஷனல் மெக்கானிசம் வேற, மல்டிநேஷனல் மெக்கானிசம் வேற, ஹைபிரிட் மெக்கானிசம் வேற, ஒரு இன்டர்னல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் வேற. இது குறித்து விவாதத்துல சண்டை போட்டும் போது கடைசி அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க எங்க இருந்து வந்திருக்குன்னு கேட்டாங்க. ஆர் யூ ஃப்ரம் ஸ்ரீலங்கா? நோ, ஐ அம் ஃப்ரம் இந்தியா. நோ, வி வாண்ட் சம்படி ஃப்ரம் தி விக்டிம்ஸ். எனக்கு விக்டிம்ஸ்ல இருந்து யாராவது இல்ல பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு போனாங்க. அதோட அந்த டிஸ்கஷன் முடிச்சாங்க. முடித்துட்டு அதற்கு அடுத்த செஷன் வந்து அமெரிக்கா தீர்மானத்தை முன்வைக்கிறது. அது குறித்து பல நாடுகள் விவாதம் வைக்கிறாங்க. அந்த விவாதத்தின் பொழுது பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து, தமிழர் தரப்பிலிருந்து அந்த தீர்மானத்தில் திருத்தத்தை சொல்ல முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். வேற யாரையும் அனுமதிக்கல. தமிழர் தரப்பிலும் யாரும் அனுமதிக்காமல் அதுல திருத்தத்தை கொண்டு வந்தது ரஷ்யா கொண்டு வந்தாங்க, சீனா கொண்டு வந்தது, பாகிஸ்தான் கொண்டு வந்தது, இந்தியாவுக்கான எல்லா உதவிகளும் செய்துவிட்டு முடித்து விட்டு போனார்கள். இப்படியே இல்லாம அவுட்ரைட்டா தமிழர்களோட தொண்டைக்குள்ளார தீர்மானம் திரித்து விட்டு போனார்கள். இப்படி ஒரு மோசமான சண்டை நடத்திட்டு இங்க வந்தாங்க. ஆமக்க நடந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு அரசியலை இங்க செய்யக்கூடிய ஒரு கீழ்த்தரமான நபரை குறித்தான எந்த அக்கௌண்டபிலிட்டியும் இந்த தமிழ் சமூகத்துக்கு இன்னைக்கு கிடையாது. ஆனால் வேலை செய்த எல்லாரை பத்தியுமான கேவலமான கீழ்த்தரமான அவதூறுகள் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கும். இங்க வந்து வரலாம் அவ்வளவு அவதூறு. எனக்கு நான் இதை விட ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறேன். இதை செஞ்சுட்டு அப்புறம் வேற அந்த நாட்டுல மேற்குலகத்துல ஒரு நாட்டுல ஒரு வகுப்புக்கு கூப்பிட்டாங்க. நான் போனேன். அது ஒரு சின்ன நகரம் சொல்ல, பாசல் பக்கத்துல. வகுப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த வகுப்பு ஏற்பாடு பண்ணவர் கேட்கிறாரு, போல ஒரு நிமிஷம் இங்க வாங்க அப்படின்னு. அண்ணா இங்க வாங்கினாரு. இல்ல போன் பண்ணி சொல்றாங்க, நீங்க தமிழரா இல்லையான்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. எங்கடா, நான் தமிழ்நாட்டுல இருந்து போன் பண்ணிருக்கானுங்க. இந்த ஆமக்கரை குரூப் தமிழ்நாட்டுல இருந்து போன் பண்ணி நீ தமிழரா இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் பேச போன்னு சொல்லி பேசுறானுங்க. ஒரு இரவுல வந்து ஜெனீவால பேசிக் கொண்டிருக்க இந்த ஐநா செஷனுக்கு போன சமயத்துல நான் தமிழர் வீட்டுல இருந்து வெளியேற வேண்டிய நிலைமை இதனால் வந்தது. போன போட்டு சொன்னாங்க, அவன் தமிழர்ல வெளியே அனுப்புங்க அப்படின்னு. இது எல்லாம் எதிர்கொண்டுதான் இங்க எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழல் இந்த 15 ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தை ஆக்கிரமிக்கின்றது. இப்ப புது பிரச்சனையும் உருவாகி இருக்குது. அடுத்த பிரச்சனையும் அதுவரை கையாள வேண்டிய தேவை இருக்கு. நம்மளுக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணியே நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க போரும் போட்டு இவங்களை அம்பலப்படுத்துறதுக்கே பாதி வாழ்க்கை போயிருச்சு. நம்ம புதுசா எதையுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியல. இங்க எதை ஆக்கப்பூர்வமா உருவாக்கணுமோ அந்த ஆக்கப்பூர்வமான ஒன்றை உருவாக்க முடியல. அப்போ இந்த சமயத்துலதான் நான் இந்த புத்தகத்தோட ஒரு முக்கியமான புத்தகம் பார்க்கிறேன். இதுல சில முரண்பாடுகள்லாம் அவர்கிட்ட உண்டு. எப்பவுமே எனக்கு அசிப்புக்கு அந்த சண்டை நடந்துனே தான் இருக்கும். அது வர்க்கமா வர்க்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற சண்டை நடந்துனே தான் இருக்கும். அது நடக்கட்டும், அது நல்லதான். அது எப்பவுமே நடக்கிற சண்டை விவாதம். அது விவாதம் வந்து கண்டிப்பா தேவைப்படுது. ஆனா ஈழம் குறித்தான பல அவதூறுகள் வந்து தமிழ் சமூகத்துல ரொம்ப தீவிரமாக முன்னெடுக்கப்படுறத கவனத்தோட பாருங்க. ஏன்னா ஒரு இனப்படுகொலை மறைப்பதற்கு ஒரு அவதூறுகளை பயன்படுத்தும் பொழுது அதை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. இந்தியாவில இந்த ஈழப்படுகொலை தடுத்து நிறுத்துவதற்கு மாவோயிஸ்டுகள் தான் மிக தீவிரமான நடவடிக்கையை முன்னெடுத்தார்கள், கம்யூனிஸ்டுகள் என்று சொன்னார். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதை கடந்து வேற யாருமே அது குறித்து எந்த அக்கறையும் செலுத்தவில்லை. வேற எந்த அக்கறையும் பெரிய அளவுக்கு செலுத்தல. இந்த 2 அமைப்புகள் மிக தீவிரமாக இயங்கினாங்க. முதல் போராட்டத்தை சிபிஐ நடத்தினாங்க, தேசிய அளவில் நடத்தினாங்க. மாவோயிஸ்ட் அமைப்பு போரினுடைய தீவிரமான காலகட்டத்தில் பேசினாங்க. மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய தலைவர்களாக இருந்த பேராசிரியர் சாய்பாபா போன்றவர்கள்லாம், வரவரராவ் போன்றவர்கள்லாம் இது குறித்து எதிர்வினையாற்றினார்கள். பிரபாகரனை குறித்து ஒரு வரவரராவ் அவர்கள் எழுதிய கவிதைகள்லாம் மிக முக்கியமான கவிதைகள். இந்தியாவில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிக தவறான நிலைப்பாட்டை எடுத்தது வந்து மிகப்பெரிய அழிவை கொண்டு போய் நிறுத்துச்சு. இன்னைக்கு அந்த கட்சி அது சுயவிமர்சனமா எடுக்கல.
அதை நான் கடந்து போயிட முடியாது. அதுக்கு எவ்வளவு காலம் கடந்து போக முடியும்? ஏன்னா இன அடுப்பு அணிப்புக்கு பிறகு இன்னைக்கு இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் கேட்கலையே, அவ்வளவு பெரிய இடதுசாரி கட்சி கேட்கல. இது ஏன் நான் இந்த சமயத்துல ஒரு வாய்ப்பா எடுத்துட்டு நான் சொல்றேன்னா, ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சியிட்ட போய் பார்த்து இது குறித்தான அறிக்கையை நாங்க கொடுத்து பேசிய பொழுது அவங்க கேட்டது என்ன கேட்டாங்கன்னா, இந்தியாவினுடைய இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன கேட்டாங்க. அவங்க இலங்கை ஈழத்தினுடைய பிரச்சனை குறித்தெல்லாம் நேரடியாக ஈழத்தமிழர்கிட்ட கேட்பது தயாராகல. இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு நோக்கி நான் கேட்டாங்க. இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு மிகவும் போலியானது, உள்ளடக்கம் இல்லாதது. அதனுடைய இந்திய தலைமை மிக மோசமாக அதை பல்வேறு பொய்களின் ரீதியாக ஒரு விவாதமற்ற முறையை கட்டமைச்சு நிறுத்திட்டு போயிட்டாங்க. வெறும் அதுக்கு மேல ஒரு பிம்பத்தை கொடுத்துட்டு அதுக்கு மேல ஒரு அவதூறுகளை மட்டும் முன் வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு மேல இது நிறைய பேருக்கு அன்வென்ஸா இருக்கலாம். எனக்கு கூட இந்த சமயத்தில் பிஜேபி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் பேசுறதுக்கு சங்கடமா தான் இருக்கு. ஆனால் ஈழம் என்று வந்த பிறகு அதுக்காக 3 நேரம் வேலை செய்த பிறகு இவங்க சொன்ன அத்தனை குற்றச்சாட்டுகளும் உண்மை இல்லை என்பதை ஆவணப்பூர்வமாக அறிந்த பிறகு நான் பேசாமல் இருக்க முடியாது. நான் பேச முடியும். நான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நான் வெளிப்படையாகவே விவாதத்துக்கு நீங்க வைக்கணுங்கிறத கேட்டேன். அது தேவை. ஏன்னா அங்க நீங்க சிங்கள பாட்டாளி வர்க்கத்தையும் தமிழ் பாட்டாளி வர்க்கத்தையும் இணைச்சுதான் விடுதலை கொண்டு வரணுங்கிறது புஸ்தகத்தில் கூட எழுத முடியாது. சிங்கள பாட்டாளியை புரட்சிகர சக்தியா மாற்றுவதற்கான எந்த வேலை திட்டத்தையும் இந்தியாவினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரைக்கும் வைக்கல. சிங்கள பாட்டாளிகளுக்காக வேலை செய்த விராஜ் மெண்டிஸ் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சிங்கள இடதுசாரி சிந்தனையாளர், அவர் கூட நான் கிட்டத்தட்ட 3 மாதம் செலவழித்திருந்தேன். அவர் ஒண்ணு சொன்னார். நான் அவர்கிட்ட இதே கேள்வி கேட்டேன். சிங்கள பாட்டாளிகளோடு ஏன் விடுதலை புலிகள் உறவை வைத்துக் கொள்ளவில்லை? சிங்கள இடதுசாரிகளோடு ஏன் உறவை வைத்துக் கொள்ளவில்லை? அதை வைத்துக் கொண்டு சிங்கள பேரினவாதத்தை ஏன் முடிக்கல? இங்க நம்மளுக்கு பொதுவா வைக்கக்கூடிய ஒரு வாதமாக இருந்தது. அப்ப அவர் சொன்னாரு, இல்ல, அதற்கான முயற்சிகள் இருந்தது, நான் அந்த முயற்சியை முன்னெடுத்தேன்னு அவர் சொன்னார். எப்பன்னா ஜேவிபியோட செகண்ட் அப்ரைசிங் அப்ப இரண்டாவது எழுச்சி, ஜேவிபியோட 2வது எழுச்சி நடந்த சமயத்தில் நான் அதற்கான முயற்சியை முன்னெடுத்தேன்னு விராஜ் மெண்டிஸ் சொன்னார். விராஜ் மெண்டிஸ் யார் என்றால், குடியேற்ற உரிமை குறித்து இங்கிலாந்தில் பெரும் போராட்டத்தை நடத்திய காரணத்தினால், குடியேறிகளின் உரிமைக்காக போராடிய காரணத்தினால், ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினதுனால அவரை இங்கிலாந்தை விட்டு நாடு கடத்த வேண்டும் என்று இங்கிலாந்து அரசு உத்தரவிட்ட பொழுது இங்கிலாந்தினோட புரட்சிகர கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு அடைக்கலம் கொடுத்து அவர் கடைசியில் கொண்டு போய் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சர்ச்சில் வைக்க வச்சாங்க. சர்ச்சுக்குள்ளார பிரிட்டிஷனுடைய போலீஸ் உள்ள நுழைய முடியாது, இந்த எல்லை பாதுகாப்புத்துறை நுழைய முடியாது, அதனால உள்ள வச்சிருந்தாங்க. எப்படி அசாஞ்சேவை வைத்திருந்தார்களோ அதே போல விராஜ் மெண்டிஸ் 2 ஆண்டு காலம் அங்க வச்சிருந்தாங்க. அது ஒரு இரவில் அவரை உடைச்சு உள்ள போய் அவரை எடுத்தாங்க, அவர் அங்கிருந்து அட்டாக் பண்ணாங்க. அப்படிதான் விராஜ் மெண்டிஸ திரும்ப கொண்டு போய் இலங்கை கொண்டு போய் போடுறாங்க. அப்ப ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்தாங்கன்னா, திரும்ப அனுப்புனா விராஜ் மெண்டிஸ் உயிருக்கு ஆபத்து வரும், அப்படி ஆபத்து வராம விராஜ் மெண்டிஸை பாதுகாக்க வேண்டியது இலங்கை அரசினுடைய கடமை என்று சொல்லி திரும்ப கொண்டு போய் விடுறாங்க. அப்படி விடும் பொழுது அவர் ஜேவிபியை பார்த்து பேச, அப்ப ஜேவிபி மீது மிகப்பெரிய ஒரு அழிப்பு போர் நடந்து கொண்டிருக்கிறது, இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அதே சமயத்துல வடக்கு பகுதியில இந்திய அமைதிப்படையோடு விடுதலை புலிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. தெற்கு பகுதியிலே இலங்கை ராணுவத்தோடு ஜேவிபி சிங்கள பாட்டாளி அமைப்பு போராட்டம் நடத்துகிறது. வடக்கு பகுதியிலே விடுதலை புலிகள் அமைதிப்படையோடு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல இவர் ஜேவிபி சொல்றாரு, நீங்களும் விடுதலை புலிகளும் சேர்ந்து இதை எதிர்கொண்டா என்ன, ஆளும் வர்க்கத்தை எதிர்கொண்டால் என்னன்னு கேட்கிறாங்க. அவங்க ஒரு கட்டத்துல ஜேவிபில அப்படி ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துங்கன்றாங்க. இவர் விடுதலை புலிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. விடுதலை புலிகள் சொல்றாங்க, நாங்கள் ஆயுதம் தர தயார், ஜேவிபியை நாங்கள் பயிற்சி அளிக்க தயார், எங்களுக்கு ஒரே ஒரு வாக்குறுதி வேண்டும், தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஜேவிபியால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டு சொல்லுங்க சொன்னாங்க. இதை விராஜ் மெண்டிஸ் ஜேவிபியிடம் தெரிவிக்கிறார். ஜேவிபியின் தலைமைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அவர் மையக்குழுவில் விவாதிக்கப்பட்டு அவர் கொடுத்த பதில் என்பது, தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை எங்களால் ஏற்க முடியாது என்று அவர்கள் திரும்ப கொடுக்கிறார்கள். அந்த சமயத்தில் விடுதலை புலிகளுடைய பதில் என்னவாக இருந்தது என்றால், நாங்கள் நாளைக்கு இந்த போரெல்லாம் முடிந்த பிறகு சிங்கள பாட்டாளி தோழர்களுக்கு எதிராக நாங்கள் துப்பாக்கியை தூக்கி சண்டை போட வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக விரும்பவில்லை, அதனால் நாங்கள் ஆயுதத்தை கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள்.
இப்ப சிங்கள பாட்டாளிகளும் தமிழ் பாட்டாளிகளும் இணையாமல் தடுத்ததை சிங்கள பேரினவாதத்தை ஏற்றுக்கொண்ட இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில் அனுரா குமார திசநாயகாவினுடைய கட்சி தான் அதை செய்தது. இதற்கான சாட்சியமாக இருந்தவர் கராஜ் மெண்டிஸ். இதை என்னிடத்துல சொன்னவர் கராஜ் மெண்டிஸ். அப்ப இந்த அரசியல் எல்லாம் தமிழ் இன்னைக்கு இந்தியாவுக்குள்ளாக இதெல்லாம் விவாதிக்கப்படலைன்னா இது ஏன் நான் இன்னைக்கு இது முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குனால், இலங்கையில நடத்தப்பட்ட அந்த அழிவினுடைய மாடல், ஸ்ரீலங்கன் மாடல் தான் பாலஸ்தீனத்தில் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்க பாலஸ்தீன மாடல், பாலஸ்தீனத்துக்கு எதிராக நான் பாலஸ்தீனத்துக்காக பேசுவேன், இஸ்ரேலுக்கு எதிராக நான் போர் முழக்கம் விடுவேன், ஆனால் இலங்கைக்கு எதிராக பேச மாட்டேன், ஈழத்தை ஆதரிக்க மாட்டேன்னு சொன்னா அதை விட போலித்தனமான நிலைப்பாடு எதுவும் இருக்க முடியாது. நீங்க அன்னைக்கு ஈழத்தில் அதை பாதுகாத்திருந்தீர்கள் என்றால், என்னால அது கராஜ் மெண்டிஸ் அதை சொன்னார். என்ன சொன்னார்னா, உலகத்துல ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கங்களாக இருக்கக்கூடியவர்களே வலிமையான இயக்கமாக நின்றவை இறுதியாக நின்ற வியட்நாமில் இருந்த அந்த வியட்காங் போராளிகள் தான் அந்த கட்டங்கள் உருவாக்கி கொடுத்தார்கள். அதனுடைய எச்சம் மிச்சம் இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை. ஜெனரல் கியாபினுடைய நடைமுறையை பயன்படுத்தக்கூடிய எந்த அமைப்பும் உலகத்தில் இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்லி அவர்கள் குறியிட்ட 2 அமைப்பு, ஒன்று விடுதலை புலிகள், இன்னொன்று FIRC ஃபார்க் என்கின்ற பெருநாட்டில் இருந்த அமைப்பு. 2 அமைப்பும் ஒரே காலகட்டத்திற்குள்ளாக அளிக்கப்பட்டது. இதற்கு அடுத்த நிச்சயம் இருந்த அமைப்பு தான் ஹிஸ்புல்லா அமைப்பும் ஹமாஸ் அமைப்பும். அது ஈரான் என்கின்ற அமைப்பு என்கின்ற கட்டமைப்பு பின்புலமாக இல்லை என்றால் இவ்வளவு காலம் அவங்க தாக்கு பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஹமாஸ் நிலைமை இல்லை என்று நமக்கு தெரியும். ஆனால் ஈழத்தமிழர்களை குறித்து, ஈழத்தமிழர் போராட்டத்தை குறித்து, விடுதலை புலிகளை குறித்து பேசும்போதெல்லாம் ஒரு ஒழுங்கை கேட்கிறாங்க. நீ இன்டர்நேஷனல் ஆர்டர் படி இருந்தியா, இன்டர்நேஷனல் லா படி இருந்தியா, நீ சைல்டு சோல்ஜர்ஸ் வச்சிருந்தியா இல்லையான்னு. அது சைல்டு சோல்ஜர்ஸ் பத்தியான கூத்து வேற எந்த கூத்துமே கிடையாது. அது பெரிய கூத்து அது. ஆனா எல்லா இடத்துலயும் இங்க எழுதிட்டே இருப்பாங்க. என்னன்னா, சைல்டு சோல்ஜர்ஸ் கன்வென்ஷன் வருது 99ல, 1999ல வருது. இது சைல்டு சோல்ஜர்ஸ் வர்றது. ஆனா இவன் ரெக்கார்டு எடுக்கிறது 87 எடுப்பான், 1987 எடுப்பான். 1987 என்ன இருந்தாலும் அவன் வயசு எடுத்துட்டு இருப்பான். அப்ப அந்த கன்வென்ஷனே கிடையாது. அது குறித்து மாணவியர்கள் அழகா புத்தகத்தை எடுத்திருக்காங்க. போர்ல அப்பா அம்மாவை இழந்தவங்க அந்த குழந்தைகள் எங்க போகுன்னு தெரியாது, எங்கிட்டதான் வரும், நாங்கதான் தூக்கி வச்சு பாதுகாத்துட்டு இருக்கோம். அது ஒருவேளை யூனிசெஃப் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு. யூனிசெஃப் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. அதை எழுதி ஆவணம் நாங்கெல்லாம் எங்களுடைய குழந்தைகள் 17 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெயர் பட்டியலை யூனிசெஃப் கொடுத்து, யூனிசெஃப் எங்களிடமிருந்து அந்த குழந்தைகளை இயக்கவில்லை என்று சொல்லி குழந்தைகளை அவங்க காப்பகத்தில் வச்சிருக்கிறாங்க. இந்து பத்திரிகையில பாலச்சந்திரன் படுகொலை நடந்த பொழுது ஒரு படத்தை போட்டு கட்டுரை தொடர்ச்சியா எழுதினாங்க. ஈழத்துக்கு எதிராக எழுதிட்டே இருந்தாங்க. பல பொய்க்கட்டுரை எழுதிட்டே இருந்தாங்க. அது பொய்க்கட்டுறா சொல்றேன். அதுல ஒரு கட்டுரை சென்டர் பேஜ்ல போட்டோ, ஒரு 10 வயசு பையன் அவன் உயர்ந்து AK பார்ட்டிசன் வச்சு நிக்கிற மாதிரி போட்டோ போட்டு சைல்டு சோல்ஜர்ஸ் ஆஃப் LTTன்னு போட்டிருந்தாங்க. இது எதுக்குன்னா, பாலச்சந்திரனும் சைல்டு சோல்ஜரா, அதனால அவன் கொல்றது தப்பு இல்லைங்கிறது இந்து பத்திரிகை சொல்லிச்சு. ஆனா அந்த போட்டோல இருக்கிற சின்ன பையன்கிறது ஒரு சினிமா படத்தினுடைய ஒரு ஃப்ரேம். அது சோர்ஸ் ஒண்ணும்ல, அதை போட்டு இன்னைக்கு வரைக்கும் பரப்பிட்டு இருந்தாங்க. இப்படி பல செய்திகள் அவர் மீது கட்டமைக்கப்பட்டு அதைத்தான் ஹமாஸுடைய யாகியா சின்வர் தலைவருக்கு, இந்த கடைசியா கொல்லப்பட்ட யாகியா சின்வர் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுவார். அவர் இந்த வெஸ்ட் மேற்குலகம் ஒரு வெல் மேனர்டு விக்டிம் எதிர்பார்த்தாங்க. வெல் பிஹேவ்டு விக்டிம்ஸ். நாங்கள் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட அமைதியான, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கட்டுப்பட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு எந்த கேள்வியும் கேட்காத ஒரு விக்டிமா நீங்க இருந்தீங்கன்னா சந்தோஷம் எதிர்பார்த்தாங்க.